இரட்டை புலவர்கள் என்று நாம தமிழ்ல 2 பேரை கேள்விப்பட்டிருப்போம். ஒருவர் கால் நடக்க முடியாத ஊனமுள்ளவர், ஒருவர் பார்வை திறன் அற்றவர். இந்த கால் நடக்க முடியாத அவரை பார்வை இல்லாதவர் தோளில் சுமந்து கொண்டு ஊர் ஊராக போவார்கள் என்றெல்லாம் அவர்களுடைய வரலாற்றிலே பார்க்கின்றோம். அப்படி போற போது மதுரையில ஒரு தடவை 2 பேரும் வைகை ஆத்துல இறங்கி துணி துவைத்து குளித்து கொண்டிருக்கிறார்கள். பார்வை இல்லாதவர் துணியை அலசுகிறார், கால் இல்லாதவர் கரையில உட்கார்ந்திருக்கிறார். இந்த பார்வை இல்லாதவர் துணியை அலசுற போது ஆற்றுல தண்ணீர் வேகமாக ஓடுறது இல்லையா, ஓடுற போது அந்த தண்ணீர்ல துணி அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. இந்த மேல உக்காந்துருக்கிறவர் சொல்றாரு, இந்த தண்ணியில துணி போயிடுச்சு அப்படிங்கறத பாட்டா சொன்னார். அப்பிலே தோய்த்துட்டு நாம் அதனை தப்பினால் நம்மை அது தப்பாதோ. அப்படின்னா தண்ணீர், அதுல போய் தண்ணியில துணிய போட்டு அலசி அதை திருப்பி திருப்பி அடின்னு இந்த அடி அடிச்சீங்கன்னா அது வலி தாங்காம தப்பிச்சு போயிடுச்சு ஒன்னுட்ட இருந்து அப்படின்னு அவர் ஒரு விளையாட்டா பேசுறாரு. யாரு? கரையில இருக்கிறவர். அப்பிலே தோய்த்துட்டு நாம் அதனை தப்பினால் நம்மை அது தப்பாதோ. இப்போ பார்வை திறன் குறைந்த அல்லது அற்ற அந்த புலவர் யாரு? தண்ணிக்குள்ள உட்கார்ந்து இருக்காரு இல்லையா, அவர் திருப்பி பாடுறாரு பாருங்க அடுத்த 2 வரிய. இப்புவியில் இக்கலிங்கம் போனால் என், கலிங்கம்னா ஆடை, தண்ணில அடிச்சுட்டு போயிடுச்சு, இருக்கிறது ஒத்த ஆடை. அப்ப அந்த புலவருக்கு இருக்கிற பெரிய நம்பிக்கைய பாருங்க. இப்புவியில் இக்கலிங்கம் போனால் என், ஏகலிங்க மாமதுரை சொக்கலிங்கம் ஒன்றே துணை என்று இறைவன் இருக்கான் போயா அப்படின்னு அவர் பாட்ட முடிச்சார். இது மாதிரி இந்த புலவர்களுக்கெல்லாம் ஒரு வரிய குட்டாச்சுன்னா அடுத்த வரி என்னவா இருக்கும்ன்ற அந்த கியூரியாசிட்டி ரொம்ப வேகமா மனதிற்குள்ளே வரும்.